4 வேடங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதில வந்து குறிப்பா அறம், பொருள், இன்பம், வீடு அப்படிங்கிற இந்த நம்மளுடைய மரபு கத்துக் குடுத்துருக்கிற அந்த 4 விஷயங்கள பத்தி சொல்றாரு. அதில வந்து அறம், பொருள் இது 2ம் இருந்தா தான் நம்ம அடுத்த இன்பத்துக்கோ, வீடுங்கிற அந்த ஒரு விடுதலைக்கோ நம்ம வந்து அடைய முடியும்னு சொல்றாரு. பொதுவா வந்து நம்ம சமூகத்தில நம்ம என்ன பண்றோமோ, அத வச்சு தான் நம்மளுக்கு ஒரு அடையாளம் கிடைக்குது. நான் யாரு அப்படின்னு கேட்டா, நான் என்ன சொல்லுவேன்? நான் ரிசர்ச்சர். நான் வந்து இந்த மாரி படிச்சிருக்கேன். இந்த மாரி இதுதான் என் பேரு. அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நான் என்ன படிச்சிருக்கேன், என்ன தொழில் பண்றேன், எப்படி நான் பணம் ஈட்டுறேன் அப்படிங்கிறத வச்சு தான் நம்மளுடைய அடையாளம் உருவாகுது. அப்போ அந்த விஷயத்தில நம்ம தெளிவா 100% ஈடுபட்டா தான் நமக்கு தேவையான பொருளும் கிடைக்கும். நம்மளுடைய அடையாளமும் தெளிவா இருக்கும். ஸோ இந்த 2 விஷயத்த பண்ணா தான் நம்ம அடுத்தடுத்த விஷயங்கள் குடும்பம், குடும்பத்திலிருந்து விலகி விடுதலைக்கு போறது இதெல்லாம் சாத்தியம். அதனால இந்த 4 விஷயத்துலயுமே நம்ம பேலன்ஸ்டா இருக்கணும். அப்பதான் வந்து வாழ்க்கை வந்து நிம்மதியா இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதையும் பண்ண முடியும். யோசிச்சு பாருங்க. இது வந்து ரொம்ப டீட்டெயிலா வேணும் அப்படின்னா இந்த புத்தகத்த வாங்கி படிங்க.